அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செவ்வாய் சனி. இந்த செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் இருக்கு, அந்த அமைப்பு அதெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் செவ்வாய் சனின்னா வாழ்க்கை போராட்டம்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முறை வந்தால் அது போராட்டம். வாழ்க்கையே போராட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த செவ்வாய் சனி எந்த இடத்துல, எந்த பாவத்தில், எந்த ராசியில், எந்த அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தா போல அந்த கஷ்டத்தை கொடுக்காம அது விடாது. ஏன்னா செவ்வாய் பொதுவாகவே கோபக்காரர். சனியோடு சேர்றப்ப சண்டை, பிரச்சனை, இம்சன்னு தான் வருமே தவிர அதை சுகமாக்குறதுக்கு பெருசாக, அதாவது 100க்கு ஒரு 70% வந்துட்டு இல்லை, கஷ்டம்தான். அது பொதுவாக என்ன செய்யும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு அடிபடுது, வாழ்க்கையில் வந்து உடம்புல வந்து அப்பப்போ அடிபடுது, தையல் போடுறாரு, கஷ்டப்படுறாரு, ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இந்த செவ்வாயும் சனியும். எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும், அது இப்போ கோச்சாரத்தில் வருது, இல்லை செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்குது, சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது, அந்த மாதிரி எந்த அமைப்பு வந்தாலும் சரிதான். அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் இருக்கும், அல்லது கீழே விழுந்தது, அடிபட்டது, காயமானது, அது தையல் போட்டது, அது சம்பந்தமாக தான் அந்த கேள்வி பதில் இருக்கும். சிலருக்கு சொத்துல சண்டை வரும், சொத்துல வழி பிரச்சனைன்னு ஒன்று வரும். அதாவது சொத்துல போக்குவரத்துக்காக ஒரு ரோடு வேணும், அந்த வழி எனக்கு வேணும், தடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல சண்டை சச்சரவு இருக்குது, பிரச்சனை இருக்குது, அது கோர்ட்டுக்கு போனாங்க, ஸ்டேஷனுக்கு போனாங்க, அது ஊரில் பஞ்சாயத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் தான் அந்த சொத்து பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது, இப்போ சொத்து இருக்குது, அண்ணா தம்பி பிரிச்சுக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும் பார்த்தீங்களா, கூட இருக்கு குறை இருக்குன்னு, அதுவும் இந்த செவ்வாய் சனி தான். அடுத்தது, இப்போ அந்த செவ்வாய் தான் பல்லுன்னு சொல்லியிருக்கோம், சனின்னா பாருங்க பல்லில் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் அந்த காரகத்தோடு ஒன்றி வர்றது, அது எந்த பாவத்தில் என்ன இருக்கட்டும், ஆனால் இது அந்த அனுசரணையாக வந்துடும். மேக்சிமம் இந்த தொல்லை அங்கே வந்துடும். அடுத்தது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல் இருக்கும். அதில் பொதுவாக பாருங்கள், 7ஆம் இடத்துல இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கு, அது எந்த லக்னமாக வேணா இருக்கட்டும். ஸ்பெஷல் இப்போ ஒரு உதாரணம் சொல்ல, ரிஷப லக்னத்துக்குலாம் யோகாதிபதி சனி, ஆனால் 7ல் போய் சனி இருக்காரு, செவ்வாயோடு இருக்காருன்னு வச்சுங்களேன், அது என்ன வேணா இருக்கட்டும், 7ல் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அது ஒரு பொண்ணு ஜாதகத்தில் இருக்குது, இல்லை ஒரு பையன் ஜாதகத்தில் இருக்குன்னா 2 மேரேஜ் கன்ஃபார்ம்டு, அது மாற்றமே இல்லை. ஏன்னா நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறப்ப செவ்வாய் சனியும் சேர்ந்து ரிஷப லக்னத்துக்கு சொன்னார் நண்பர் ஒருத்தர், இப்போ ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி சனி 7ல் இருக்கார், 7ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு அப்படின்னாரு. ஆமாம் சாமி, அவர் யோகாதிபதி தான், அவர் எங்கே இருக்கார், 7ஆம் இடத்துல யோகத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ பையனாக இருந்தால் 2 கொண்டாட்டி கட்டு, 3 கொண்டாட்டி கட்டு ஜாலியாக இருப்பார். பொண்ணாக இருந்ததுன்னா இந்த புருஷன் வேணாம் அடுத்த புருஷன் கட்டு அப்படின்னு ஜாலியாக அவர் சிந்தனையை மாற்றி விட்ருவாங்க அப்படின்னா. ஆமாப்பா கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நண்பரும் சொன்னார். அது அனுபவத்தை வாங்கும்போது தான் சொன்னார். அந்த மாதிரி இந்த செவ்வாய் சனி எங்கே இருக்கோ அது சம்பந்தமாக சில சிக்கல்களை தரும். ஒரு உதாரணத்துக்கு லக்னத்திலே இருக்குங்க, எந்த லக்னம்னா இருக்கட்டும், லக்னத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அவருக்கு பாருங்கள் தலையில் அடிபடும், அவருக்கு எங்கேயாவது அடிபட்டுக்கிட்டே இருக்கும், அது காயம் பண்ணுறது வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது 2ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வகை பிரச்சனை இருக்கும், பேசுகிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதை திக்கிறது, அவர் சொன்ன டைமு மாறுறது, ஒரு வார்த்தைக்கு ஒரு பணம் இவ்வளோ ரூபா கொடுக்குறம்பா நாளைக்கு அப்படின்னு சொன்னால் கொடுக்க முடியாது. அப்போ வாக்கு தவறுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா இவர் போய் படிக்கிற விஷயம் அல்லது ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 4ல் இருக்குது, இப்போ வீடு வாசல் அமையாது,
சீக்கிரம் அமைச்சுக்கவும் முடியாது. அப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருந்ததுன்னா வீடு அமையல கட்டின வீடு பாதியில் நிற்கிது அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துருந்தால் அதான் செய்யும். 5ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா பொதுவாக இந்த குழந்தைங்களால சில கஷ்டங்கள் லேட்டாக குழந்தை பிறக்கிறதுன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுலாம் இருக்கும். ஒரு உதாரணம் 6ஆம் இடத்துக்கு இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த செவ்வாய் சனி 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா வேலைக்கே போக மாட்டார். போனாலும் சோம்பேறித்தனம் வந்துடும், அங்கே சண்டை பிரச்சனைன்னு வந்துடுவார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 7ஆம் இடத்துல சனியும் செவ்வாய் சேர்த்தா மனைவியால் அல்லது கணவரால் சில தொல்லைகள் இம்சைகள் வரும். அடுத்தது 8ஆம் இடத்துல இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த கூட்டமாக ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி இடத்துல இவரும் போய் சிக்கிக்குவார். இல்லை இவரு போகிற நேரம் அங்கே சிக்கும். அடுத்தது பாருங்க 9ஆம் இடத்துல அப்பாவுக்கு இருக்கும் ஒத்தே வராது. அப்பா சொத்து இருக்குதா விற்று விடுவார், இல்லை அப்பா சொத்தை பிரச்சனைக்கு ஆளாக்கிடுவார். இப்போ 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறன்னு போய் எல்லாம் லாஸ் ஆகி வெளியே வருவார். அது ஒரு பொது அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் 11ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னீங்கன்னா அபிலாஷைகள் இங்கேருந்து அங்கே ஓடுவேன், அங்கேருந்து இங்கே ஓடுவேன், எதுக்கு என்ன செய்கிறாங்களே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி சில சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா தூக்கமே கதி. வெளியூர் போயிடுறது, தூக்கமாக இருக்கிறது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள். அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறவன், ஸ்டேஷனில் போகிறவன், கோர்ட்டுக்கு போகிறவன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கும். இது சும்மா ஒரு ஓவராலாக சொன்னேன். இது சின்ன சின்ன விஷயம். ஆனால் ஒவ்வொரு பாவத்துக்கும் அவரோட தன்மை என்ன ஏது இருக்குது அப்படின்னு நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு லக்ன ரீதியாக ஒரு ராசி இருக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், மேச லக்னம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேச லக்னத்துக்கு 8க்கும் 10 11 கூடையவர். அப்போ 8 லக்னம் 8 இங்கே 10ம் 11 கனெக்ட் ஆகுது, பாதகாதிபதியும் கூட. அப்போ இவருக்கு பாருங்க எல்லாமே எல்லாம் ஒரு ஆப்போசிட்டாகவே நடக்கும். இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கிற வாழ்க்கையில் போராட்டம்னா எனக்கு அவ்வளோ இருக்குங்க அப்படிம்பார். இந்த ரிஷப லக்னத்துக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் யோகத்தை தரும். இப்போ இந்த மிதுன லக்னத்துக்குலாம் இருக்குது பாருங்க 6 11, இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா 8. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? 6 8 சேர்ந்து ஒரு எந்த ராசியில் வேணாலும் இருக்கட்டும் அவ்வளோ ரிஸ்கை கொடுக்கும். ஏன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்கள நம்ம மேக்சிமம் பார்க்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதாவது ஒரு 70% கஷ்டத்தை மட்டும்தான் தருது. 30% அந்த லக்ன ரீதியாக சுபராக இருந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்கி அது நல்ல ஒரு யோகமாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த 30% யோகத்தை தருதே தவிர மீதி இருக்கிற 70% கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரிஸ்கை கட்டி கொடுத்துருது, அது அமைப்பை உருவாக்கி கொடுத்துருது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு சிலர் வீடு இருக்கும். அடுத்தது பாருங்கள் இந்த 4ஆம் இடத்துல இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஆனால் பொதுவாகவே பாருங்கள் பழைய வீட்டில் குடியிருப்பாங்க. ரொம்ப ஒரு 100 வருஷம் ஆகுதுங்க, 50 வருஷம் ஆகுதுங்க, அந்த வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா சனி செவ்வாய் காம்பினேஷன் இது கரெக்டாக வந்துடும். அப்போ சொத்து பத்துகளில் பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் வந்துடும். ஒரு சிலருக்கு பாருங்கள் கழிவு நீர் இருக்கிற இடம், அதாவது ஊரில் கிராமத்திலலாம் ஒரு பாத்ரூம் இருக்கும், பொது கழிவறை, அந்த இடத்துல போய் இருக்கும் வீடு. இல்லை அது ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கும், அந்த இடத்துல போய் வீடு அமையும் இந்த செவ்வாய் சனி சேர்ந்ததுன்னா. இப்போ இது ஒவ்வொரு அமைப்பும் பார்த்திங்கன்னா இருக்கும். அதேமாரி கடுமையாக வேலை செய்கிறவங்க, இப்போ லாரியில் ஓடுறாங்க, டிரைவர், கிளீனர், இந்த ரோட்டில் டிச் அல்றது, ரோடு க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான வேலை. ஸ்மெல்லு நாத்தம் எல்லாம் இருக்கும். இந்த வேலைகளை செய்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த இதெல்லாம் இருக்கும். இதில் கூட பார்த்திங்கன்னா போலீஸ் இராணுவம்லாம் வரும். அதில் உயர் அதிகாரியாக இருக்க மாட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கீழே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அவங்கள மாதிரி கஷ்டப்படுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா உயர் அதிகாரிகள்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன்டா இங்கெல்லாம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பில் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். அடுத்தது ஒரு வீட்டை அப்பப்போ இடிச்சு கட்டுவாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த சனி செவ்வாய் இருந்ததுன்னா வீட்டை இடிச்சு கட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த சூழல் உருவாகி தரும். அடுத்தது
ஒரு சிலர்லாம் வீடு சொத்துலாம் வாங்கி வச்சுருப்பாங்க, நாளைக்கு விற்றுக்கிறலாம் லாபம் பார்த்துடலான்ட்டு. இவங்களுக்கு அது அமையாது. வீட்டை அல்லது சொத்து வாங்கி வச்சு அந்த சொத்து நாளைக்கு நம்மளுக்கு கெயின், நல்ல கெயினாக இருக்கும், நல்ல வாய்ப்பு கொடுக்கும், அதில் நிறையா வருமானம் வரும், நம்ம நிறைய சொத்துக்களை வந்து வாங்கி வைக்கலான்னு வச்சாங்க, இவங்களுக்கு சுகப்படாது. அது வந்து ஃப்யூச்சரில் விலை குறைவாக தான் போகுமே தவிர இவங்க வாங்கின ரேட்லேயே தான் இருக்கும். அந்த அமைப்பையும் உருவாக்கி தரும். சிலருக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்துவாங்க, வேலையாள்கள் நிறைய வச்சுருப்பாங்க. வேலையாட்களால் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த செவ்வாய் சனி தான். ஏன்னா இது வந்துருச்சுனாவே வேலையாள்கள் சரியாக வேலை செய்ய மாட்டாங்க, போர்க்குடி தூக்குவாங்க, சண்டை போடுவாங்க, அடிச்சுக்கிடுவாங்க, உடச்சிக்கிடுவாங்க. இதெல்லாம் சிக்கலோட சிக்கலாக இருக்கும். அடுத்தது இயந்திரங்களை வச்சு, அதாவது லாரி, பஸ்ஸு, சேஜிபி வாகனங்கள், அதாவது கனரக வாகனங்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தை. கனரக வாகனங்களை வச்சு ஜீவனம் பண்ணுறாங்க, அதை ஒரு தொழிலாக செய்கிறாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சனி தான். அந்த அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை அதில் அவங்களுக்கு இருக்கும். இந்த பழைய இரும்பு கடை வச்சுருப்பாங்க, இந்த பழைய இரும்பு கடை வச்சுருக்கிறாங்க, அது அவங்களுக்கு யோகமாக வேலை செய்யணும், அவ்வளோ யோகத்தை தரும் அப்படின்னா அந்த செவ்வாய் சனி தான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைகள், ஆனால் அதில் அந்த வேலையை எடுத்து செய்யும்போது யோகமாக அமையும். அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் எதிர்பார்ப்பாங்க, வேலைக்கு போவாங்க, எனக்கு சம்பளம் கூடலை, ப்ரமோஷன் வரலை அப்படின்னா செவ்வாய் சனி அவங்க ஜாதகத்தில் இருக்குது, அந்த இடத்துல அது தடை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். கடுமையான உழைப்பாளிகள், இந்த அமைப்பே கடுமையான உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. இப்போ ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க போகிற நேரத்துக்கு மட்டும் பாருங்க சண்டை பிரச்சனை மிஷன் இருக்கும். போய் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியலையா சொல்லுவாங்கல்ல, அதுதான். இந்த செங்கல் சூழலில் வேலை செய்கிறது, கட்டடம் கட்டுறது, மேஸ்திரியாக இருக்கிறது, பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கிறது, அந்த அமைப்புகளில் அங்கே அந்த பில்டிங்கில் வந்து டமாலிஷ் பண்ணுறது, உடைக்கிறவர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில் தான் வரும். சிமெண்ட் விற்கிறது, கம்பி கடை வச்சு விற்கிறது, இந்த மாதிரி இந்த கட்டடம் சார்ந்த வேலைகளில் யாரெல்லாம் ஈடுபாடு படுறாங்களோ செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கும். அந்த அமைப்பை அங்கே இருந்தே தீரும். இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாரு, அதான் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியர், கட்டடம் கட்டுறதுக்கான இன்ஜினியர் இருக்கார் அப்படின்னா செவ்வாய் சனி இருக்கும், இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ மருத்துவத்திலே வருவாங்க, இவங்களும் மருத்துவத்தில் வருவாங்க. எப்படி வருவாங்க? இப்போ பல் டாக்டர் வருவார், அவர்கிட்ட பாருங்க ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலுக்கு இவர் போய் வருவார். ஏன்னா இவர் ஓனாக வச்சு செய்ய முடியாது, இவர் போய் வேலை பார்ப்பாரு அப்படின்னா அந்த அமைப்பு இங்கே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அங்கே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு காலில் மட்டும் அடிபட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அது எனக்கு ஒருத்தர் வராரு, எப்போ காலில் அடிக்கடி அடிபட்டுதா அப்படின்னு கேட்டு பாருங்க. காலில் அடிக்கடி அடிபடும், எதுக்கு பட்டுச்சுன்னே தெரியல, ஆனால் அடிக்கடி காலில் அடிபட்டு காயமாச்சு, தொல்லை வந்துச்சு, இம்சை வந்துச்சுன்னு அவர் சொல்லுவார். இதெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஆளுங்க நம்மளை மிரட்டுவாங்கல்ல, வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு கீழே வேலை செய்வாங்க, அவங்க வந்து நம்மளையே மிரட்டுவாங்க, நீ எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தாதான் வேலை செய்வேன், இல்லை என்னையே மிரட்டுறியா அப்படின்னு எகுத்து பேசுவாங்க. அந்த ஒரு சூழல் வருது அப்படின்னா இந்த செவ்வாய் சனி அங்கே இருக்கும். அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகும்போது இதெல்லாம் நடந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அதை அனுபவத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அது நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம். அடுத்தது இந்த வாகன விபத்து, தீயினால் விபத்து. இந்த வாகன விபத்தும் தீயினால் விபத்தும் கண்டிப்பாக இருக்கும். இதே ஒரு பொண்ணு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கணவரால் பல இம்சைகளை வாங்கும். அது எதுக்கு தான் அவளை கஷ்டப்படுதுன்னே சொல்ல முடியாதுங்க. செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு லைஃப்பில் நான் பார்க்காததெல்லாம் பார்த்துட்டேன், நான் அனுபவிக்காததெல்லாம் அனுபவிச்சிட்டேன், என்னால் இந்த கஷ்டத்துக்கு மேலே நான் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்குது.
ஏன்னா அது ரொம்ப சிக்கல் பண்ணும். மேரேஜ் ஆகுது, இப்போ சொன்ன மாதிரி 7ல் செவ்வாய் சனி இருக்கு. அந்த கணவர் தன் குலத்திற்கு மாறுபட்ட கணவராக இருப்பார். அப்போ ஜாதி, மதம், அந்தஸ்து, கௌரவம் ஏதோ ஒன்றில் மாறி போயிருங்க. படிப்பு, அழகு, நிறம், வசதி வாய்ப்பு, இந்த மாதிரி எதில் எப்படி மாறுதுன்னே சொல்ல முடியாது. இது அந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இம்சைகளோட ஒரு வாழ்க்கையை கொண்டு போவாங்க அப்படின்னா இவங்க தான் அந்த அமைப்பை கொண்டு வருவாங்க. இதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு பரிகாரம் சொல்கிறோம் பாருங்க. செவ்வாய் அப்படின்னா மலை, குன்று அப்படின்னு சொல்கிறோம். முருகன் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த படி இருக்கு பார்த்தீங்களா, சனி பகவானோட ஆதிக்கம். ஏன்னா படி அந்த கல்களை போட்டிருப்பாங்க, படிக்கல். ஒவ்வொரு படியும் நீங்கள் தொட்டு வணங்கி கடைசியாக நீங்கள் முருகனை போய் வழிபாடு பண்ணுறீங்கன்னு சொன்னால் லைஃப்பில் எந்த கோயிலு வேணாலும் போங்க, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் அவர் படிக்கட்டு. இப்போ ஒன்றும் உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கலாம், பழனி மலை எடுத்துக்கலாம், ஈரோட்டில் இருக்கிற சென்னிமலை எடுத்துக்கலாம், ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற வடசென்னி மலை எடுத்துக்கலாம், ஒரு உதாரணத்துக்காக. மீதி எல்லா ஊர்லேயும் மலை இருக்கிற கோயிலில் படிக்கட்டு, அது முருகன் கோயிலாக இருக்கும். அந்த படியை ஒன்று ஒன்றும் தொட்டு வணங்கி கடைசியாக அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணி திரும்ப வரும்போது அந்த படியை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த செவ்வாய் சனியில் இருக்கிற தோஷம் அத்தனையும் விலகும். இந்த கஷ்டத்துக்கு அப்படியே மாற்று உருவாகும். இதை குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்தில் ஒரு 3 முறை 5 முறை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் கண்டினியூவாக பண்ண உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஆகிறத நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நம்ம கொடுத்துருக்கேன். ரொம்ப யோகமாக இது வேலை செய்யுங்க. அப்போது இந்த அமைப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிற போது நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிட்டு நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல கருத்துக்களோட நல்ல சூழலோட நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.